guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல ஒரு அவுட்டிங் அப்ரோப்ரியேட் சம்மருக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு வெரி சிம்பிள் நேச்சுரல் குவிக் அண்ட் இந்த மாதிரியான ஒரு மேக்கப் லுக் எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போறேன். இது வந்து ஒரு கோ டு மேக்கப் லுக். ஆக்சுவலி 10 நிமிஷத்துல கிளம்பணும் அப்படின்னு சொன்னா நான் வீடியோக்காக பேசிட்டே பண்ணதுனால 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் நோ வரிஸ், இந்த மாதிரி அவசரமா கிளம்புறது எனக்கு புதுசே கிடையாது. பட் ஹரிபரியில கிளம்புனா அதோட பிளஸ் அண்ட் மைனஸ்லாம் கூட இந்த வீடியோல நீங்க வந்து பாப்பீங்க. ஸோ யா, இந்த ஒரு லுக் சூப்பர் வேரபிளான ஒரு நீட்டான ஒரு மை ஸ்கின் பட் பெட்டர் ஒரு சிம்பிளான மேக்கப் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரக்கூடிய லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பை த வே, எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அஃபோர்டபுள், ஈஸியா நீங்க வந்துட்டு அவைல் பண்ணிக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான், ஹையன்ல எதுவும் கிடையாது. ஸோ யா, நான் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்க மறந்துட்டேன், அதை நான் அடிச்சுக்க போறேன். நான் செட்டிங் ஸ்ப்ரே நான் இப்பவே அடிச்சுக்கிறேன். இப்பவே பாத்துக்கோங்க, இது லாஸ்டா வர ஸ்டெப். ஓகேவா? டன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்சோ கைஸ், இப்போ அமேசான்ல அல்டிமேட் பிராண்ட் சேல் டிராவல் எடிட் நடந்துட்டு இருக்கு. April 1st இருந்து 6th வரைக்கும் இருக்கு. அமேசிங் டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த டைம்ல நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். கண்டிப்பா செக் பண்ணுங்க. பேட் ஸ்கின் மோட் ஆன். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் மாய்ஸ்சரைசிங் மை லிப்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா பரண்ட பூமியா இருக்கு லிட்ரலா. ஸோ ஃபேஸ் ஷாப்போட லிப் பாம். நான் வந்து டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் போறேன் அப்படின்றதுனால என்னோட லிப்ஸ் எல்லாம் நான் பெருசா எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை ஒரு லிப் கிளாஸ் ஃபார் நவ், லைக் டுவர்ட்ஸ் தி எண்ட். அப்புறம் அப்பாயின்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் புட் ஆன் அ நைஸ் ரெட் மேட் லிப்ஸ்டிக் பிகாஸ் ரெட் கலர் சட்டை. ஐ லவ் டு வேர் ரெட் மேட் கலர். ஓகே, ரொம்ப பேசக்கூடாது. தென் வைட்டமின் சி சீரம். நான் வந்து இந்த டாக்டர் ஷெட்ஸோட செரமைடன் 10% வைட்டமின் சி சீரம் ரீசெண்டா விரும்பிட்டு இருக்கேன். ஐ ஆல்சோ ஹீட் ஸ்டைல்ட் மை ஹேர் ஆஃப்டர் சோ மெனி டேஸ். அப்படியே ஐ ஃபீல் லைக் ஆஹா, ஐம் புட் டுகெதர் அண்ட் ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கு. வைட்டமின் சி ஆன். அடுத்தது மாய்ஸ்சரைசர், ரீஎக்குவலோட இந்த ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். திஸ் கோஸ் ஆன் டு த ஃபேஸ். சி, நான் வந்து ஒரு மேக்கப் ஜங்கி தான். எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். ரெகுலரா மேக்கப் தான் பண்ற ஒரு ஆளு. பட் when I do my hair, no, I even feel like hair is sorted. நானே I look perfectா sorted. I don't even need anything for my face அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கு அது அழகா டேம் பண்ணி இருக்கிறது வந்துட்டு ஐ லவ் த ஃபினிஷ். எனக்கு வந்துட்டு என்னோட நேச்சுரல் முடியும் பிடிக்கும், ஆனா அதை விட எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் பேம்பர்ட் வெர்ஷன்ல இருக்குல்ல, அதனால. ஸோ மாய்ஸ்சரைசர் ஆன். சன்ஸ்கிரீனுக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு இது டெர்மோகோவோட இந்த 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் ஜெல் போட்டுக்கிறேன். இது வந்து இட் ரன்ஸ் சூப்பர் க்ளோஸ், இந்த டெர்மோகோவோட சன்ஸ்கிரீன்ஸ் டு மை ஆக்வாலஜிகா சன்ஸ்கிரீன்ஸ். ஸோ இதை வந்து போட்டுட்டு, ஆக்சுவலாக நான் அதை போட்டுட்டு என்னுடைய ஹேர் வந்து சார்ட் பண்ணியிருந்தேன்னா ஸ்கின் கேர் அழகாக உட்காந்துருக்க டைம் கொடுத்துருப்பேன். அண்ட் அவசரமாக இப்படி பிளெண்ட் பண்ணி பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அண்ட் இந்த மாதிரி அவசரமாக பண்ணும்போது எப்பயுமே என்ன ஆகும்னா என் முகம் ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் அண்ட் மேக்கப் தே டோன்ட் கோ வெல். ஸோ அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுறேன். ஸ்கின் கேர் கொஞ்சம் செட்டில் ஆகணும்ல. ஸோ மீன் வைல் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். பேசிக்கலாக என்னுடைய இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ கிட்ட எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் ப்ராடக்டை எடுத்து ப்ரஷ்ஷை மாற்றிக்கிறேன். இதெல்லாம் ரேண்டமாக அமேசானில் வாங்கின ப்ரஷஸ், சும்மா கான்டோர் ப்ரஷஸ்ன்னு இருக்கும், அந்த மாதிரி வாங்கினது. யூஸ்வல் ட்ரில். ஆல்சோ இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு நல்ல ரெட் லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன் அப்படின்றதுனால என்னோட இந்த ஐ மேக்கப், பேஸ் மேக்கப் இதெல்லாம் ரொம்ப சட்டிலாக வச்சுக்க போகிறேன். ரொம்ப ஹெவியாக போட்டு, ரெட் லிப்ஸ்டிக்கும் ரொம்ப ஹெவியாக போட்டோன்னா நான் வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் கிளாம்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அது வேணாம். கொஞ்சம் சட்டிலாகவே பேஸ் மேக்கப் எல்லாத்தையும் வச்சுட்டு ஐ மேக்கப் இதையுமே சட்டிலாக வச்சுட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புல் ஆஃப் அ போல்ட் ரெட் லிப். அதை நான் உங்களுக்கு தனியாக வேறு வீடியோ கிளிப்பில் போட்டதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ என்னால் அதை காமிக்க முடியாது. ஸோ ஐப்ரோஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்டெப்ஸை. இந்த மாதிரி இது உட்கார்ற டைமில் யூ கேன் டூ தேட். இப்போ ப்ரைமருக்கு இன்னைக்கு மேக்கப் ரெவல்யூஷனோடைய இந்த ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் போடுறேன். இன்னைக்கு நான் பண்ணுறது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு சம்மருக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ரூட்டனாக இருக்க போகுது. சம்மர் அண்ட் ஆயிலி ஸ்கின்னும் போது சிலிக்கன் பேஸ்ட் ஜெல் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அழகா. அடுத்தது ஆரஞ்சு கன்சீலர், எலிகலோட ஆரஞ்சு கன்சீலர், the one and only ஆரஞ்சு கன்சீலர் that I absolutely love. இதை கொஞ்சமா என்னுடைய வாயை சுற்றி
ஆக்சுவலாக ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடுறேன்ல, ரெட் லிப்ஸ்டிக் போடும்போது நம்ம பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா கூட அந்த ரெட் லிப்ஸ்டிக் லுக் வந்துட்டு அதை மைனஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் வந்து நிறைய இந்த ஃப்ளாஸ் எல்லாம் மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் ஐ ரியலி லவ் அபவுட் ரெட் லிப்ஸ்டிக். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஃபுல் கிளாம் போகாத இருக்கும்போது வேற நியூட் லிப்ஸோ இல்லை சட்டில் லிப்ஸோ போடுறோம் அப்படின்னா வாயை சுற்றி இருக்க ஏரியாவும் வந்துட்டு மேஜராக கான்சென்ட்ரேட் ஆகும். இந்த ரெட் லிப்ஸ் போட்டோடனே பார்த்தீங்கன்னா வாய் தான் வந்துட்டு மெயின் ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆப்வியஸாக வந்து அது தெரியாது. அடுத்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு கன்சீலர். ஐ லவ் கன்சீலர் பேசஸ். அகைன் நான் இந்த மாதிரி சம்மர் டைமில் போட்டுக்கிறதுக்கு இது கொஞ்சமாக இந்த மாதிரி வாயை சுற்றி கண்ணு கீழே அந்த ஆரஞ்சு கன்சீலர் போட்டாலும் அங்கெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பஞ்ச் வச்சு இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மினிமலான பேஸ், பட் அட் த சேம் டைம் போதுமான கவரேஜ் வந்து எனக்கு என்னுடைய பேஸாக இன்னைக்கு இது கொடுத்து வேலை செய்ய போகுது. பசியில் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. திருப்பி அதே மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீலரே இன்னும் ஒரு கோட் ஃபார் மை அண்டர் ஏரியா கொடுத்துக்க போகிறேன். அது மாதிரி வாயை சுற்றியும் நான் ரொம்ப கொடுக்க போகிறது இல்லை, பிகாஸ் அகேன் டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்னால வாயை சுற்றி அதில் அந்த ஜிங் ஜிங் ஏதாவது கை ஆர் அந்த டூல்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ வை ஐ செட் ஜிங் ஜிங். அது வந்து மேக்கப் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கூட நான் வரி பண்ண மாட்டேன். என்ன ஆகும்னா அந்த டூல்ஸில் போய் ப்ராடக்ட் போடாது, அவங்களுக்கு அழைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சரி அப்படின்ட்டு அந்த டூல்ஸோட நலனை மனதில் கருதி நான் வந்து வாயை சுற்றியும் பெருசாக வந்து போட்டுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இப்படி கண்ணு கீழே போட்டுட்டு கையால் இப்படி பிளெண்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி வந்து ஸ்பஞ்சை வைக்கிறேன். ஏன்னா நம்ம திக்கா ப்ராடக்டை செட்டில் பண்ணியிருக்கோம். நேராக கொண்டு போய் ஸ்பஞ்சை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பஞ்சே பாதி ப்ராடக்ட் வந்து உறிஞ்சிரும். அப்புறம் அங்கே பிளெண்ட் பண்ணும்போது ஈவனான அப்ளிகேஷன் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா எக்ஸஸ் தான் அழகாக வந்து வரும், உங்களுக்கு ஈவனான அப்ளிகேஷன் கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் ஐம் கோயிங் டு செட் மை ஃபேஸ் வித் அ பிராண்ட் நியூ காம்பேக்ட். இது வந்து பேக்கப்னு என்னுடைய வேனிட்டியில் இருக்கு. ஸோ ஐம் யூஸிங் மை மேப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் இன் ஷேட் 330, ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸோ இதை என்னுடைய முகத்தில் இப்படி போட்டு செட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிட் மீ காம்பேக்ட் அண்ட் டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே கன்சீலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த சம்மருக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அந்த காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அகேன் வாய் சுற்றி ரொம்ப பெருசாக எதுவும் போடலை, ஜஸ்ட் கீப்பிங் இட் சூப்பர் சிம்பிள். ப்ரான்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இன்னைக்கு ஐ ப்ராபப்ளி யூஸ் கோபி ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். இது நல்லா இருக்கு இந்த ப்ரான்சர் ஃபார் சம்மர், இட்ஸ் நைஸ். நான் வந்து வின்டரில் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணது வந்து ஹியூடா பியூட்டியோட ப்ரான்சர். அந்த ஷேட் வந்து நல்லா இருந்தது ஃபார் த மேக்கப். அண்ட் என்னுடைய ஸ்கின் டோனும் வந்துட்டு கொஞ்சம் ஃபேராக இருந்தது, ஒரு டோன் ஜாஸ்தியாக இருந்தது. ஃபேர்னா அப்படி கிடையாது, ஏன்னா வின்டரில் யூஸ்வலாகவே நமக்கு அந்த ஒரு பளிச்சுன்ற தோட்டம், டேன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி இருந்துச்சு. அதுக்கு வந்து வேற ப்ரான்சர் நல்லா இருந்தது. இப்போ சம்மருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வார்ம் டோன் ப்ரான்சரே வந்து நல்லா இருக்கு. ஸோ அகேன் ஐம் ஸ்வெட்டிங் அரவுண்ட் மை மவுத். ஐ ஹேட் வென் திஸ் ஹேப்பன்ஸ், பட் when I'm in hurry இதுதான் நடக்கும். எப்போ ஆகக்கூடாதோ அப்போதான் ஆகும். ஓகே, ஐ லவ் ஐ ஷேடோ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் லாரியல் பாரிஸோட இந்த ஐ ஷேடோ பேலட் எடுத்துட்டு I'm just going to mix different shades. மேட் கலர் மாதிரி தான் வந்து கொடுத்துக்க போகிறேன். நத்திங் டூ மச். அகைன் நான் சொன்ன மாதிரி லிப்ஸில் தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்க போகுது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ப்ளம் ஷேட் எடுத்து லிட்ஸில் போடுறேன். எதுவும் மேட்சிங் அந்த மாதிரி வேலைலாம் கிடையாது, இருக்கிற கலர்ஸை போடுறேன். அப்புறம் இந்த ஆரஞ்சு ஷேட் எடுத்து அது மேலே போடுறேன். ஐ திங்க் இது போதும். மேப்ளினோட இந்த டாட்டூ ஐலைனர் வச்சு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டுக்க போகிறேன் என்னுடைய அப்பர் லேஷ் லைனில். இந்த மாதிரி போல்ட் லிப்ஸ் போகும்போது எனக்கு வந்து இந்த அப்பர் லேஷ் லைனை மட்டும் ஒரு லைன் பண்ணிட்டு நல்லா பிஸ்பியாக ஃபால்சீஸ் இருக்கிற மாதிரி மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிற அந்த லுக் வந்து எனக்கு பிடிக்கும். டைடப்பாக காமிக்கிறதுக்காக ஒரு காஜல் எடுத்துக்கிறேன், ரெனேயோட மிட் நைட் காஜல். இதை வந்து ஜஸ்ட் அப்பர் வாட்டர் லைனில் மட்டும் போடுறேன், அந்த ஐலைனர் லுக்கை வந்து ஃபினிஷ்டாக காமிக்கிறதுக்காக. அண்ட் கொஞ்சம் டைம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால லைட்டாக ப்ராடக்ட் வந்து கீழே செட்டில் ஆகும். அந்த லைட்னஸ் வந்து எனக்கு போதும். ஐ வில் யூஸ் மிட் நைட் இல்லை ஸ்கை ஹை மஸ்காரா ஃப்ரம் மேபிளின், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. நான் வந்து கொஞ்சம் எமோஷி பார்ட்டி, ஓகேவா? எப்போ எது கழுவனே தெரியாது, ஹாப்பியாக இருக்கட்டும் சேடாக இருக்கட்டும் சிம்பத்தி எம்பத்தி எல்லாத்துக்கும் அழுவேன், கடல் அப்படியே நிற்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ நீட் அ குட் வாட்டர் ப்ரூஃப்
மஸ்காரா எனி டைம் எனி டே பேசிக்கலாம். ஸோ அப்பர் லேஷஸ்ல நல்லா கோட் பண்ணிக்கிறேன். லோவர் லேஷஸ்ல ஜஸ்ட் லைட்டா அந்த பவுடரி லுக்கெல்லாம் ஓமிட் பண்ற மாதிரி மட்டும், எனக்கு அங்கே லேஷஸ் இருக்குன்னு காமிக்கிற மாதிரி மட்டும் ஐம் கிவிங் கொஞ்சம் கோட்ஸ். நிறைய கொடுத்தா நல்லா தான் இருக்கும், பட் எனக்கு வேண்டாம். அதனால ஜஸ்ட் டூயிங் திஸ். இப்போ கொஞ்சம் லிப் கிளாஸ், ப்ரௌனோட இந்த ப்ரௌன் கிளாஸ் எடுத்துக்கிறேன். இது நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கலர், கொஞ்சம் மாய்ஸ்சரைசேஷனுக்காக ஐ எம் டூயிங் திஸ். ஐ தாட் கொஞ்சம் ப்ளஷ்லாம் போடலாம் அப்படின்ட்டு. what do you say? கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் இந்த ப்ளஷ். இட்ஸ் ஃப்ரம் ரெனே பீச்சி பிங்க் ப்ளஷ். இதில் இந்த பீச் கலர் எடுத்து கொஞ்சமாக போட்டுட்டு மேலே காம்பேக்ட் போட்டுக்கோம். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு லைக் வரி அபவுட் இந்த ஸ்வெட்டிங் ஏரியாஸ்லாம், பிகாஸ் அங்கே ப்ராடக்ட் எதுவும் ஜாஸ்தியாக இல்லை. ஸோ இதை வந்து இந்த காம்பேக்ட் திருப்பி கொஞ்சமாக எடுத்து இந்த கண்ணு கீழே அண்ட் இந்த ப்ளஷுக்கு மேலே இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தட்ஸ் இட். திஸ் இஸ் தி ஃபைனல் லுக் அண்ட் ஐ வில் see you guys with my red lipstick இந்த வீடியோவோட முடியறதுக்குள்ள. பட் யா, திஸ் இஸ் தி லுக். இது வந்து சம்மருக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக்காக இருக்கும். யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம், எங்கே என்ன ஒகேஷனுக்கு வேணால் க்ரியேட் பண்ணலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் சட்டில். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். என் டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் ஐ டிட் மை ரெட் லிப். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌன் கலர் லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் செஃபோரா. நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் லிப் ஆப்ஷன் வந்து காமிக்கிற ஒரு அஃபோர்டபுள் பிக். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் அண்ட் ஒரு 40 to 60% லிப்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிவிட்டேன். எட்ஜஸ்லாம் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஃபே பியூட்டியோட ஒரு மெரூன் ரெட் கலர் மாதிரி ஒரு கலர் வந்து நான் போட்டுக்கிட்டேன். இது அந்த ஒரு மெரூன் ரெட் மாதிரி இருக்கும். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் லைக் சட்டில் ரெட், இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா ரெட் பாப் ஆகணும் அப்படின்னா இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு ப்ராப்பர் செரி ரெட் மாதிரியான ஒரு கலர் நான் வந்துட்டு டாப் பண்ணிக்கிறேன். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் மார்ஸ். ஸோ இது வந்து அந்த ஒரு ஆம்ப்ரே ரெட் லிப் லுக் வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டிட் மை ரெட் லிப் லுக் ஃபார் த டே. ஸோ யா, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ரெட் லிப்ஸ்டிக்கோட லிங்க்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். You make me smile. What is it that you do?